ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சனிக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா மார்னிங் நேரமாகவே எந்திரிச்சிட்டு நாங்கள் அன்றைக்கி ஆஞ்சநேயர் கோயில் போயிருந்தோம், நாமக்கல் போயிருந்தோம். பழனி முருகர் கோயில் பக்கத்தில் ப்ரமோஷன் ஆஞ்சநேயர் கோயில்னு இருக்குது. அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுல ஏதாவது தடங்கள் இருந்தால் கூட சரியாக போயிடும்னு சொல்கிறாங்க. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. பாப்பா ரொம்பவே என்ஜாய் பண்ணான். மழையிலே போய் ஆஞ்சநேயர்கிட்ட ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு கிளம்பிட்டோம். கோயில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறையா கடையெல்லாம் இருந்துச்சு. சரி, கார்த்திகை மாதம் விளக்கு வைக்கிறதுக்கு ஏதாவது நல்லா அழகாக விளக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பாப்பா ஃபுல்லாக எங்கள் அம்மாக்கிட்டே தான் இருந்தா, யார்கிட்டேயுமே போகலை. வந்ததுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்ட், படிக்கவே இல்லை அன்றைக்கி. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ரீசனிங் எடுத்து படித்தேன் கொஞ்ச நேரம். குரூப் 4ல் என்னோடய மார்க் நான் ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். குரூப் 4ல் பார்த்திங்கன்னா நான் ஒரு 7 மந்த்ஸ் தான் நல்லா படிச்சிருப்பேன். பெருசாக ஒன்றும் நான் அதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கலை. எக்ஸாம் எழுதிட்டு வந்தப்பவே எனக்கு தெரிஞ்சுது, சரி ஓகே இனிமேல் படித்தோன்னா கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆகிடலாம் எக்ஸாமில் அப்படின்னு வேணால் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எழுதுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பெருசாக கான்ஃபிடென்ட்டே இல்லை. ஏன்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். நான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாமல் போனதுக்கு காரணமே நான் பயந்தது தான். ஏன்னா அவ்வளோ நல்லா படிச்சுட்டு கடைசியில் எக்ஸாமுக்கு ஒரு 10 to 15 டேஸ் முன்னாடி நான் ரொம்பவுமே பயந்து படிக்காமல் விட்டுட்டேன். படித்ததை ரிவிஷன் கூட சரியாக பண்ணலை. காம்படிஷன் ஹெவியாக இருக்குது, நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்லாம் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்த பயத்திலேயே நான் படிக்காமல் இருந்துட்டேன் கடைசியாக. அதனால் நல்லா படிச்சிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா தெரிஞ்சே பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 கொஷின்ஸ் காட்ட நான் விட்டுட்டு வந்துட்டேன். அங்கே போய் எனக்கு ரொம்ப ஆன்சர் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆனால் போய் நான் படித்து ஒரு டைம் போய் எழுதினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, ஓகே இனி அடுத்த டைம் கண்டிப்பாக நல்ல மார்க் நம்ம எடுத்துடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எப்படியும் என்ன மாதிரி கண்டிப்பாக நிறையா பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா படிச்சுட்டு அந்த எக்ஸாம் டைமில் எக்ஸாம் ஃபியர்னால் விட்டுட்டு வந்தவங்க இருப்பீங்க கண்டிப்பாக. நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நம்ம முதல்ல நம்பணும். அப்போ தான் நம்ம போய் அங்கே எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் நம்மளை முதல்ல நம்ம நம்பணும். நம்மளை நம்பி நம்ம படிக்கணும். எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியாதது வருமோ, நம்ம படிக்காதது கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படக்கூடாது. நான் பண்ண மிகப்பெரிய தவறாக இதைத்தான் நான் நினைக்கிறேன். அதுக்குன்னு ஓவர் கான்ஃபிடென்ஸ்லேயும் போயிடக்கூடாது. நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு போனோன்னாலும் அங்கே போய் சின்ன சின்ன கொஷினில் கூட நம்ம நிறையா தப்பு பண்ணிடுவோம். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் போய் எழுதும்போது நான் அப்படி தான் பிரித்தெழுதுகள்லாம் நம்மளுக்கு தெரியாததா அப்படின்ட்டு போனேன். ஆனால் அங்கே போனால் பிரித்தெழுதுக கொஷின் 3மே நான் தப்பாக தான் எழுதி வச்சுருக்கேன். 2A மெயின்ஸுக்கு இனிமேல் தான் நான் தமிழ் படிக்க ஆரம்பிக்கணும். வேக்கன்சி மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் எப்படியும் ரிசல்ட் வந்துடும் நினைக்கிறேன். எப்படியும் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ நம்ம ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம படிச்சுட்டே இருக்கணும். டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து அவங்க பண்ணுறத பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம தான் படிக்கணும். எப்படியும் 2A மெயின்ஸுக்கு நம்ம செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணோன்னா கூட இது எப்படியும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. அடுத்த குரூப் 4க்குனாலும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், நம்ம கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.